ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்றைக்கு தானியேல் தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்கிற ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வசனம் தானியேல் என்கிற தேவ மனுஷனை நோக்கி தரியு என்கிற ஒரு மேதியா பெர்ஷியா என்று சொல்லக்கூடிய தேசத்தினுடைய ராஜா சொன்ன ஒரு வாக்கியம் இது. ஆம், யெகோவா தேவனை அறியாத ஒரு புறஜாதி ராஜா வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறதென்றால் என்ன ஒரு ஆச்சரியம்! நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ஆம், இந்த இடத்துல தேவனை பற்றியும் தேவனை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு தேவ மனிதனை பற்றியும் ஒரு புறஜாதி ராஜா சொல்லுகிற சாட்சியை நாம் வாசிக்கிறோம். ஆம், இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நம்மை சுற்றி இன்றைக்கு தேவனை அறிந்தவர்களும் சரி, தேவனை அறியாதவர்களும் பலதரப்பட்ட மக்கள் நம்முடைய சமூகத்தில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லார் மத்தியிலும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் பெற வேண்டும். இந்த தேவனுக்கு நாம் உயிருள்ள சாட்சிகளாக, வல்லமையுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த தானியேல் வாழ்க்கையிலிருந்து இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு சாட்சிகளாக நிற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.